இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் ராட்சச மரம் வேரோடு பேர்த்து கொண்டு சாய்ந்தது. பல வாகனங்கள் சேதம். இன்று பிற்பகலில் பெய்த கனத்த மழையில் கோலாலம்பூர் மாநகரில் பிரதான நில அடையாளத்தை தாங்கிய ஜலான் சுல்தான் இஸ்மாயில் பகுதியில் கான்கார்ட் ஹோட்டல் முன்புறம் ராட்சச மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் பல கார்கள் சேதமுற்றன. மரத்தின் கிளைகள் நாலாபுறமும் சிதறி உயரே பாயும் மோனோ ரயில் வழித்தடத்தில் சிக்கியதால் மோனோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. புக்கெனனாஸிற்கும் ராஜச்சுலான் நிலையத்திற்கும் இடையிலான மோனோ ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இடிபாடுகளுக்கு இடையில் எத்தனை கார்கள் சிக்கிக் கொண்டன என்பது உறுதியாக தெரியவில்லை என்ற போதிலும் அப்பகுதியில் சாலை போக்குவரத்து நிலை குத்தியுள்ளது. மரக்கிளைகளை வெட்டி அகற்றும் பணியில் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மரத்தையும் சேதமுற்ற கார்களையும் அகற்றும் பணி முடிவுறும் வரையில் ஜலான் சுல்தான் இஸ்மாயில் அனைத்து போக்குவரத்திற்கும் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு யுனிவர்சிட்டி உத்தர மலேசியா பல்கலைக்கழக மாணவியான எஸ். வினோஷினி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் என்று கூறப்பட்டாலும் அவர் மின்சாரம் தாக்கித்தான் இறந்தார் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று அந்த வட மலேசிய பல்கலைக்கழகம் தனது தற்காப்பு வாதத்தில் தெரிவித்துள்ளது. போலீசார் மற்றும் சுயேட்சை எரிசக்தி ஆணையத்தின் விசாரணை முடிவின்படி கில்லானைச் சேர்ந்த 20 வயதுடைய மாணவி வினோஷினி மின்சாரம் தாக்கி இறந்துள்ளார் என்பதற்கான ஆதாரத்தை காட்டவில்லை என்று அப்பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அந்த மாணவி நுரையீரல் சார்ந்த ஃபைப்ரோசிஸ் மயோகார்டியம் நோயினால் அவதியுற்று வந்ததாகவும் இந்நோயின் தாக்கத்திற்கு ஆளானவர்கள் இறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் அந்த பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தவிர கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் அந்த மாணவி இறந்து கிடந்த இடமான கடா சிந்தோக்கில் உள்ள யுனிவர்சிட்டி உத்தர மலேசியா பல்கலைக்கழக வளாக மாணவர் தங்கும் விடுதியில் அந்த மாணவி மின்சாரம் தாக்கித்தான் இறந்தார் என்பதற்கு இதுவரையில் எந்த ஒரு ஆதாரமும் காட்டப்படவில்லை என்றும் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றும் அந்த பல்கலைக்கழகம் வாதிட்டுள்ளது. தனது மகள் வினோஷினி மின்சாரம் தாக்கி இறந்ததற்கு அப்பல்கலைக்கழகமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி அம்மாணவியின் தந்தை ஆர். சிவகுமார் 30,50,000 வெள்ளி இழப்பீடு கோரி தொடுத்துள்ள சிவில் வழக்கில் அந்த பல்கலைக்கழகம் தனது தற்காப்பு அபிடவிட் மனுவில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளது. தங்களின் பராமரிப்பில் இருந்த 9 மாத பெண் குழந்தையை உயிரிழக்கும் அளவிற்கு அலட்சியமாக நடந்து கொண்டதாக கணவன் மனைவி இருவரும் ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 31 வயது லின் ஜென்ஜி மற்றும் 29 வயது விவியன் லவ் என்கின்ற அத்தம்பதியர் நீதிபதி ரசிடா ரோஸ்லி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 வெள்ளி அபராதம் அல்லது அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 31(1)(a) மற்றும் 34 ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றத்தை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த மார்ச் 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரையில் ஜோஹர் தமன் யூனிவர்சிட்டிஸ் குடாய் ஜலான் கஜாயானில் உள்ள ஒரு வீட்டில் வியட்நாம் பெண்ணின் மகளான 9 மாத கைக்குழந்தையை தலையில் காயம் ஏற்படும் அளவிற்கு சரியாக பராமரிக்காமல் அலட்சியமாக நடந்து கொண்டதாக அந்த பராமரிப்பாளர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. நாராத்திவாத் மியூவாங் ஜலான் பூபா பக்டிக்கில் மோட்டார் சைக்கிள் வெடிகுண்டு தாக்குதலில் 2 மலேசியர்கள் உட்பட 8 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். நேற்று இரவு 9:35 மணியளவில் நிகழ்ந்த இந்த சைக்கிள் வெடிகுண்டு தாக்குதலில் 5க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகின்றது. இது வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டு காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இச்சம்பவத்தின் போது 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்நபர்கள் பலத்த காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக சொங்க்லா மலேசிய கொன்சோல் ஜெனரல்
அமட் ஃபமி அமட் சர்காவி தெரிவித்தார். முன்னதாக கடந்த ஏப்ரல் 28 சுங்கை கோலோக் கம்பங் பசிமாஸில் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு தாக்குதலில் 4 பாதுகாப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர் என்று ஊடகங்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். 12 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக வீடு கட்டும் தச்சர் ஒருவருக்கு 4 ஆண்டுகள் சிறை மற்றும் 3 பிறம்படிகள் விதிக்க மூவார் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 24 வயது முகமது ஜாருல் அஷிமி முகமது நோர்டான் என்கின்ற அந்த தச்சர் நீதிபதி அபுபக்கர் மனாட் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டு அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து இத்தீர்ப்பு விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் 376 1 பிரிவின் கீழ் அந்நபருக்கு இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மூவார் பத்துபஹட் யொம்பெங்கில் உள்ள ஒரு வீட்டில் மாலை 5 மணியளவில் 12 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்நபர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சரியற்ற கூறுகளை முன்வைத்து பொதுமக்களை தொடர்ந்து குழப்பி வரும் எதிர்க்கட்சித் தலைவர்களின் செயல்களை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடினார். அத்தரப்பினரிடையே ஏற்பட்டுள்ள குழப்பங்களை போக்க அரசாங்கம் அவர்களுக்கு பொருளாதார வகுப்பை நடத்த தயாராக இருப்பதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் பொது சேவை ஊழியர்களின் ஆற்றலையும் மேம்படுத்த அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் எதிர்க்கட்சியினர் கொலகுபுபாரு இடைத்தேர்தலுக்கான பரப்புரைகளில் உண்மையற்ற கதைகளை கூறி அம்முயற்சிகளை சிறுமைப்படுத்தி வருகின்றனர். ஆகையால் நாட்டின் பொருளாதாரத்தை அரசாங்கம் எவ்வாறு நிர்வகித்து வருகின்றது என்பது குறித்து 2வது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா ஹஜிசன், நாட்டின் கருவூல மைய தலைமை செயலாளர் டத்தோ ஜோஹான் மாமூட் மெரிக்கன் ஆகியோர் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு வகுப்பு எடுக்க வேண்டும் என நிதி அமைச்சருமான அன்வார் இப்ராஹிம் கேலியாக வலியுறுத்தினார். பராமரிப்பு ஒப்பந்ததாரர்களிடமிருந்து 7500 வெள்ளி லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக மலாக்காவில் உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தின் பணியாளர் 5 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விண்ணப்பத்தை பெற்ற பிறகு 41 வயது அந்த நிறுவன பணியாளர் வருகின்ற சனிக்கிழமை வரையில் ரிமாண்டில் வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் கைருல் நிசாக் ஹாஸ்னி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2022 ஆண்டில் பராமரிப்பு ஒப்பந்ததாரர்களின் பணிகளை விரைவுபடுத்த உதவுவதற்காக குறிப்பிட்ட தொகையை லஞ்சமாக பெற்றதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. நேற்று பிற்பகல் 2 மணியளவில் SPRM அலுவலகத்திற்கு சம்பந்தப்பட்ட நபர் விளக்கமளிக்க வந்த வேளையில் கைது செய்யப்பட்டதாக மலாக்கா மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் அடி சுப்பியான் ஷஃபி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.